இனி ஜோதிடம் கேட்க ஜோசியரை தேடி போக வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை, கல்யாணம், வேலை எல்லாத்த பத்தியும் உங்கள் போன்லயே டெக்ஸேஜ் ஆப்ல வாய்ஸ் சாட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேர்தல் அறிக்கைன்னு பேசும்போது 2021 எங்களுடைய அறிக்கை தான் ஹீரோ. இந்த முறை ஹீரோ ஹீரோயின் எல்லாமே எங்களுடைய அறிக்கை தான், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சிஎம் அவர்கள். ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இந்த தேர்தல் அறிக்கை வந்து பெருசாக அட்ராக்ட் பண்ணவே இல்லை. வழக்கமாக அட்ராக்ட் பண்ண அவர் சொல்கிறது ரொம்ப சரி. 2006 அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க தேர்தல் அறிக்கை மூலமாக பெருசு இந்த 8000 ரூபா கூப்பனுங்கிற தவிர அங்கே சொல்லும்படியாக ஒன்று நீங்கள் டிஎம்கே காரங்கள்ட்ட நீங்கள் வந்து என்னையே கேட்க வேண்டாம். தமிழக முதலமைச்சர் அறிவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ரெஸ்பான்ஸை மட்டும் பாருங்கள். 10 வரைக்கும் பயங்கரமாக கைதட்டி இருந்தாங்க ஒரு ஆர்வ கோளாறில். 15 டயர்ட் ஆகிட்டாங்க. அப்படி 2 50ஆவதாக 8000 ரூபாய் சொல்லும் 50ஆவது சொன்ன போது தான் கொஞ்சம் அப்படியே ஆறுதல் அடைஞ்சாங்க. அதுலேயுமே என்னுடைய கேள்வி என்ன, 8000 ரூபா நீங்கள் அறிவிச்சிட்டீங்க, 10,000 ரூபா அவர் அறிவிச்சிருக்கிறாரே, 10,000 ரூபாய் நீங்கள் ஏடிஎம்கே கவர்மெண்ட் வச்சிருக்காரு. அப்புறம் நீங்கள் என்ன சொல்றீங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் நான் 10,000 கொடுப்பேன். நீங்கள் 8,000 கொடுப்பேங்கிறது என்ன இருக்குதுல்ல? அதோட கம்மியாக இருக்கு. நான் 10,000 கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். 10,000 15,000 கொடுப்பேன். நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுக்கல, ஒரு தவணையாக கொடுக்குறீங்க, 2 தவணையாக கொடுக்குறீங்க. அது அப்புறம் நீங்கள் போன எல்லாருமே கேட்குறாங்க, பாஜகலேருந்து எடுமை எல்லாருமே கேட்குறாங்க, நீங்கள் போன முறை சொன்னதை எவ்வளோ நிறைவேற்றிருக்கீங்க? மாணவர்களுக்கான கல்வி நிறைவேற்றிருக்கீங்களா? 2 மாதத்துலேருந்து 1 மாதம் இபி நிறைவேற்றிருக்கீங்களா? கணக்கெடுப்பு நிறைவேற்றிருக்கீங்களா? பால் விலை நிறைவேற்றிருக்கீங்களா? டீசலுக்கு கூட பண்ணிருக்கீங்களா? சிலிண்டருக்கு வச்சுருக்கீங்களா? 1.5 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறார். 50,000 பேர் தான் வேலை கொடுத்துருக்கேன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில் 50,000 பேர் தான் வேலை கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோ காலியிடம் இருந்தது, இப்போ எவ்வளோ காலியிடம் இருக்குது? 1.5 லட்சம் பேர் காலியிடம் இருக்குதுன்னு முதலமைச்சர் ஒப்புக்கிறார். 1.5 லட்சம் பேர் காலியிடம் எப்படி வந்துச்சு? இன்னைக்கு காலில் திட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்களா எல்லாரும்? நீங்கள் பார்த்து மார்ச் மாதம் 27 எந்திரிச்சு பார்த்தா எல்லாரும் ரிசைன்டு. 1.5 லட்சம் பேர் காலி பண்ண. அப்படியா? அடுத்த வருஷம் எவ்வளோ காலி பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 2028 எவ்வளோ பேர் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏன் முன்கூட்டியே செய்யலை? 1.5 லட்சம் பேர் அடுத்து வரும்போது எங்கே செய்யணும்? 1.5 லட்சம் பேர் இப்போயே செஞ்சுருக்கலாமே. உங்களுக்கு புரியுங்களா? அரசு ஊழியர்கள் பணியிடம், காலியிடம் உங்களுக்கு தெரியும். அப்போ காலத்து இப்போ நிறைவேற்று நான் அடுத்த வருஷம் நிறைவேற்றுறேன், அடுத்த ஆட்சிக்கு வந்தால் 2.0 நிறைவேற்றுறேன், இப்போ நிறைவேற்றிருக்கலாம்ல. அவங்க சொன்ன இவ்வளோ நாள் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னு சொன்னது இந்த 8,000 ரூபாய் தான் சொல்லிட்டு இருந்தாங்களா? அது மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இல்லை. அது வந்து திமுக காரங்களே ஒப்புக்குவாங்க. 8,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அது 8,000 ரூபா கேஷ் கிடையாது, அதுவும் கூப்பன். இவர் வந்து 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் போடுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அந்த வித்தியாசத்தை பார்க்கணும். ஆனால் ஏடிஎம்கே 10,000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படிங்கிறது அந்த மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிடுச்சா சார்? தெரியல. நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்கல்ல, நீங்கள் கமுக்கமாக உட்காந்துருக்கீங்களா? நீங்கள் விஜய் பின்னாடி தானே போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் டிஎம்கேக்கு தானே விசுவாசமாக இருக்கிறீங்க. அவங்களும் அதை முயற்சி எடுத்து எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்களா சார்? மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முனைப்பு எடுக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ தான் முன்னாடி சொன்னேன், எனக்கு அதில் எந்த தயக்கம் இல்லை. அதிமுக அந்த நெரேட்டிவ் செட்டிங்கில் பின்தங்கி இருக்கு நான் சொன்னேன். இன்னைக்கு நேரத்தில் உங்கள்ட்ட 10 முறை நான் உங்கள்கிட்ட மட்டுமே சொன்னேன். நெரேட்டிவ் செட் பண்ணுறது ஒரு வகை, நான் செய்ய போகிறேங்கிறத கொண்டு போய் சேர்க்க. அதை தாங்க சொல்ல, அவங்களுடைய ப்ராபகண்டா மெட்டீரியல் அப்படி இருக்குது. நான் தான் ஆமான்னு சொல்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லி. அவங்க நான் வந்து எது ஃபேக்டோ சொல்லிட்டு இருக்கேன். இவங்க 8,000 ரூபா கொடுக்கான்னு சொல்லும் போது தான் நான் 10,000 சொன்னேன். நானாக வந்து 10,000 கொடுக்குறான்னு சொல்லலை. இவங்க 8,000 ரூபா கொடுக்குறேன்னாங்க, 10,000 கொடுத்துருக்காரு. இந்த 8,000 ரூபாய்க்கு கூப்பன் தான் சொல்லினா அவர் கேஷாக கொடுக்குறாரு, அவர் அக்கௌண்ட்டில் போது. அப்போ நமக்கு வந்து எப்படி யூஸ் ஆகும்? கூப்பனாக வந்தால் எந்த கடையில் வாங்கணும் ஒரு கேள்வி வந்துடும். அது 8,000 ரூபா ஒரே இடத்துல வருமா? இப்போ நான் வந்து போகிறேன், அவர் முதலமைச்சர் சொன்னல 4,500 ரூபா வந்து ஒரு கிரைண்டர் ஒரு மிக்சி சொல்கிறாங்க. அப்போ நான் 8,000 ரூபா கூப்பன் 4,500 ரூபா கழிச்சிட்டு மிச்சம் வந்து 3,500 ரூபா நிற்குமா? என்ன கிடைக்கல, ஒரு தடவை யூஸ் பண்ண தானே வருமா? நமக்கு தெரியாது. ஒரே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு, வருமான வரி கட்டாது அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காரு. முன்னாடி வந்து அத்தனை பேரும் சொன்னாங்க, அப்புறம் தகுதி வாய்ந்துன்னு போட்டாங்க. இப்போ தகுதிக்கான ஒரு பேராமீட்டரை போட்டாங்க. ஆனால் அவர் அப்படி சொல்ல, அவர் வந்து ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் கொடுப்போம்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ வந்து இதுதானே கம்பேர் பண்ணணும். அப்போ நான் வந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருந்திருக்கான ஸ்கோப்பே இருந்திருக்கு. அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே அவங்களுடைய வேட்பாளர்களுக்கு ஒதுக்கின தொகுதிகளை தாண்டி பிஜேபிக்கு அவங்க ஒதுக்கின தொகுதிகளில் வந்து பிஜேபிக்கே வந்து பெரிய அதிருப்தி இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க கேட்ட தொகுதிகளை கொடுக்கல, வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய தொகுதிகள் கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கிறத சொல்ல. தலைவர்களுக்கு அதிருப்தி இருக்குதா நான் அறியலை. பிஜேபி தொண்டர்களுக்கு கூட அதிருப்தி இருக்கலாம். ஏன்னா இதை இந்த 27 சீட்டை வாங்கினது திரு பியூஷ் கோயல் முன்னிலையில் திரு நயினார் நாகேந்திரன், திரு முருகன், திருமதி வானதி, திருமதி தமிழிசை எல்லோரும் இருக்க தான் வாங்கினாங்க. அவர் வந்து ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிட்டு நீங்கள் எந்திரிச்சு போங்கன்னு சொல்லலை.
அது வந்து எல்லோரும் பேசி தான் வாங்கினாங்க. இவங்க வந்து நான் அறிஞ்சு பல பட்டியல் கொடுத்துருக்காங்க, வச்சுருக்காங்க. அவர் கொடுத்தது தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க நாங்கள் வாங்க மாட்டேன்னோ, எனக்கு இது வேண்டான்னோ, இதெல்லாம் இருந்தாகணுன்னோ, மினிமம் கேரட்டில் எங்களுக்கு இந்த தொகுதியெலாம் இருந்தா இருக்கணும், எங்கள் கோயம்புத்தூர் தெற்கு இருக்கணும், வேளச்சேரி இருக்கணும், டி நகர் இருக்கணும், கிணத்துக்கடவு இருக்கணும், சூலூர் இருக்கணும் அப்படின்னு இவங்கெல்லாம் சண்டை போட்டு நின்ன மாதிரி நான் அறியேன். பிஜேபி அதை கேட்கவே இல்லையா சார்? எனக்கு இந்த சண்டை தொகுதியை போட்ட கொடுங்கன்னு மாதிரி கேட்கல. நான் வந்து கேட்காம இருந்திருப்பாங்கலாம் சொல்ல, தூங்கிட்டாங்கன்னு சொல்ல, சண்டை போட்டதான் நான் அறியல. எனக்கான அது பாமக வாங்கின 18ல் ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுற ரேட் வாங்கியிருக்காங்க. நல்லா அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் வாங்கின 11ல் பியூட்டிஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. இட் இஸ் பிஜேபி அண்ட் டிஎம்சி. அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதில் வந்து வாழ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற வச்சு பிழைச்சிக்கணும் அப்படின்னு வந்துட்டாங்க வெளுத்துக்கு. எனக்கு தெரியல. இது வந்து அவங்கள வந்து நான் ஏடிஎம்கே இதில் பழி சொல்லவே மாட்டேன். ஏடிஎம்கே அப்படி தான் செய்வாங்க. அவங்களுக்கு 10 கட்சியை பார்க்கணும், அவங்க கொடுப்பாங்க. அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் 2021 கிடையாது. அப்போ புதுசாக ஒரு 11 தொகுதி கொடுக்கணும். அப்போ இவங்க போட்டிட்ட தொகுதி உட்பட பல தொகுதி இருக்கும். அப்போ அகாமடேட் பண்ணலாம் அவருக்கு. பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னு நான் கேட்குறேன். தமாகாக்கு என்ன வாய்ப்பு இருந்துச்சு நான் கேட்குறேன். அவங்கள்ட்ட தெரியாமல் வந்து இஷ்டம்னா இவங்க கஷ்டம்னா போகன்னு சொல்லலை. பிஜேபி நீங்கள் அப்படியே டேக்கன் எடுத்துட முடியாதுல்ல. அப்போ பாமக கொடுத்தவர், அம்மா மக்கள் முன்னேற்றம் கொடுத்தவர், பிஜேபி எப்படி கொடுக்காம இருப்பார்? கரெக்ட். ஆனால் ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து நிம்மதியாக செட்டில் ஆகி நமக்கு கிடைச்சிருச்சுவா போதுன்னு செட்டில் ஆகிட்டாங்களான்னு யோசிக்கிறேன். கூட்டணி கட்சின்னு வரும்போது அந்த கூட்டணி கட்சியினுடைய வெற்றி மொத்த என்டிஏக்குமான ஒரு வெற்றி தானே சார். இவங்க ஜெயிக்கிறது அவங்களும் ஜெயிக்கிற மாதிரி தானே. அப்போது இவங்க வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியக்கூடிய இடங்களை ஏடிஎம்கே ரெக்கமெண்ட் பண்ணலையாங்கிறது என்னோட கேள்வி. வின்னிங் ப்ராபபிலிட்டிங்கிறது 234 இருக்கணும்னு நான் சொல்லுவேங்க. பாஜகக்குன்னு ஒரு சில பாக்கெட் சொல்கிறாங்கல்ல. அதாவது பாஜக வந்து வின்னிங் இடமா வாங்கிக்கிறேன் அப்படின்னா அப்போ அதிமுக என்ன பண்ணணும் ஒரு கேள்வி வரும்ல. அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு சேவை பண்ணுமா? நீங்கள் வந்து வின்னிங் நாங்கள் வந்து 234 தொகுதியில் வின் பண்ணி தனியாக போட்டிடுங்க. திருப்பரங்குன்றம் கேட்டது பாஜக கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. அவங்க நிறைய கேட்டிருப்பாங்க. யாருமே வந்து 27 தொகுதி வாங்கினாங்கன்னா 30 தொகுதி கொடுத்து 27 வாங்கியிருக்க மாட்டாங்க. 50-60 தொகுதி கொடுத்து தான் 27 வாங்கியிருப்பாங்க. அதில் ஒரு ப்ராபபிலிட்டி பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் சில விஷயங்கள் மேண்டேட் நோன் நெகோசியேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் நெகோசியேட் பண்ணுறதுக்கு இல்லைங்க அப்படின்னு. இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு சாத்தூருக்கு வந்து அண்ணன் நயினார் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் மாநில தலைவர். அப்போ அவருக்கு வந்து அது ஏடிஎம்கே கேட்டிருந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் கேட்டாலும் யார் கேட்டாலும் அவர் கொடுத்துருவாங்க. ஏன்னா மாநில தலைவர் கேட்குறாரு அப்படிங்கும்போது அந்த மாதிரி நான் நெகோசியபிள்னு ஒரு 10 சீட் வச்சிருந்தோம். அங்கே அவர் நெல்லை கேட்காம சாத்தூர் தான் கேட்டார் அவருடைய ஸ்ட்ரென்த்தை விட்டுட்டு. ஐ திங்க் ஸோ. எனக்கு வந்து திரு நயினார் வந்து நான் பேசலை, எனக்கு கேட்கல. பட் அவர் கேட்டு தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவருக்கு அலாட்டடாலாம் இருக்க முடியாது. நீங்கள் வந்து வானதி அக்காக்கோ நயினாருக்கோ முருகனுக்கோ வந்து அவரை போன்றவர்களுக்கு அந்த மினிஸ்டராக இருக்கிறாரு, அகில இந்திய மகளிர் அணி தலைவராக இருக்காங்க, மாநில தலைவராக இருக்கிறார். இப்போ இவர்களை போன்றவர்களுக்கெல்லாம் வந்து நான் கொடுக்குற வாங்கிட்டு போன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அவினாசி வந்து திரு முருகன் அவருடைய தேர்வாக இருக்கும், கோயம்புத்தூர் நார்த் வந்து திருமதி வானதியோட தேர்வாக இருக்கும், சாத்தூர் வந்து திரு நயினாருடைய தேர்வாக தான் இருக்கும். அது வந்து வழங்கப்பட்ட சீட்டாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா திருநெல்வேலியில் ஏடிஎம்கே தான் போட்டி விடுது. ஏடிஎம்கேலையும் வந்து யார் மந்திரி போட்டி போடலை. ஸோ நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் போட்டி விட போகிறாருங்க, வேறு வழி இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கட்சிக்காரங்க லோக்கலில் மாவட்ட தலைவர் தான் போட்டிடுறார். அப்போ வந்து அது வந்து அவங்கள விட்டு கொடுத்துருப்பாரு. 2024 விட்டு கொடுத்தாங்கல்ல, அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து நான் ஐ திங்க் இது திரு நயினார் அவருடைய தேர்வாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயித்த தொகுதியை விட்டுட்டு இன்னொரு தொகுதியில் போட்டிட்டு அது எனக்கு பெரிய வியப்பு தான். நான் வந்து அக்கா வானதி அவர்கள் மாறினதோ அண்ட் அவினாசிக்கு இவர் போனதோ இவங்க போனதும் எனக்கு பெரிய வியப்பு தான். தாராபுரத்தில் போன முறை போட்டிட்டாங்க, அங்கேயே ட்ரை பண்ணி பார்த்து கட்சியை வளர்த்துருந்துக்கலாம் அந்த இடத்துல. அது வந்து அவினாசியும் கூட கிடச்சிருக்கலாம். இவங்க தொகுதி மாறினது ஏன்னு அண்ணன் நயினாருக்கு வந்து திருநெல்வேலி நல்லா இருந்துச்சு தான் நான் நினைக்கிறேன். அவர் நல்லா ஒர்க் பண்ண முடியும். ஒரு லோக்கல்காரர் மண்ணின் மைந்தர், அவர் சமூக பின்புலமும் அங்கே உள்ள ஒர்க் ஆகுது. அப்புறம் ஏன் அவர் விட்டுட்டு சாத்தூர் போகிறாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது ரொம்ப வியப்பாக தான். திமுகவிலையுமே வந்து சில சிட்டிங் அமைச்சர்களுக்கோ எம்எல்ஏக்கோ இந்த இடங்கள் கொடுக்கப்படல அப்படின்னு இருக்குது. அவங்க ஒரு கள ஆய்வு வச்சு இந்த தடவை சீட்லாம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க நான் பார்க்குறேன். ஒன்று புகார்களுக்கு உள்ளானது, இன்னொன்று வந்து மாற்றி கொடுக்க வேண்டிய புதுமுகங்களுக்கு கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம். நம்ம வந்து எல்லாமே பழைய ஆளாக கொடுத்துட முடியாதுங்கிற விஷயம். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் பேலன்சிங் ஆக்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். புகார்கள் இப்போ ஸ்ரீரங்கத்திலுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அவர் வந்து பகிரங்கமாக ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டு ஆமாம் அப்படி தான் பண்ணுங்கிற ரேஞ்சில் போய் நின்னார். அப்போ வந்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணிட முடியாது. அது கட்டாயமாக ஊடகங்களில் பூரா அவருக்கு சீட்டு அப்படின்னு போடுவாங்க. அப்போ அது மாதிரியான புகார்களுக்கு வந்து மாற்று கொடுக்கப்பட்ட சரிதான். இப்போ பேராசிரியர் அன்பழகனுடைய மகனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது, அது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. பேராசிரியர் மகனுக்கு கொடுக்காம எல்லாம் உங்கள் குடும்பத்துக்கே கொடுத்தீங்கன்னா அது ஒரு மனசுக்குள்ளே வெளியே சொல்லாட்டாலும் ஒரு குமுறல் இருக்கும். அப்போ அதை அப்ரிசியேஷன் பண்ணுறதுக்காக ஒரு இடத்த மாற்றணும். இந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் கம்ப்ளைண்ட்ஸும் வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு, நெசசிட்டியும் அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதுபோல் விசிகேயை பொறுத்த வரைக்கும் விசிகேவினுடைய குரலாக எல்லா இடத்துலையும் இருந்த ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு இந்த முறை இடம் கொடுக்கப்படல அப்படிங்கிறது பொதுவாக அந்த பட்டியல் வந்த உடனே எல்லாருமே குரலா இல்லையா, நீங்கள் வந்து மற்றவங்கெல்லாம் குரலா இல்லையா, நீங்கள் வந்து ரவிக்குமார் அண்ணன் குரலா இல்லையா, நீங்கள் வந்து இவர் மட்டும்தான் ஆளூர் ஷானவாஸ் மட்டும் தான் இருக்காரு. அவர் மிக பிரபலமாக இருந்தார் இல்லையா, ஊடகத்தில் நிறைய விவாதங்கள் கலந்துக்கிட்டாருங்கனாலே அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசில் அதே விசிகா தானே கொடுத்துச்சு, வேற எந்த கட்சியில் வரானார்.
அதே விசிக்கால தான் நமக்கு கிடச்சிது. அப்போ நம்ம வந்து மாற்றி வேறு வேறு ஆட்கள் கொடுக்கும்ல. இப்பயுமே சிறுபான்மை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் அவர். அண்ணன் திருமாவளவனே நேரடியாக போட்டிறாரு. அப்போ நீங்கள் நிறைய மாற்ற வேண்டியிருக்கும். அதில் வந்து குளறுபடி இல்லை. அப்புறம் வந்து கூட்டணி வேறு அங்கே கேட்டிருக்காங்க. அதே தொகுதியில் வந்து கூட்டணிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த தொகுதி வந்து அவருக்கு இல்லை. ஸோ அதே தொகுதி கிடச்சிருந்து அவர் கொடுக்கலன்னா கூட நீங்கள் வந்து ஆளூர் சானவாசிக்கு ஏன் கொடுக்கலன்னு சொல்லலாம். ஸோ அந்த பர்டிகுலர் நாகப்பட்டினம் தொகுதி வந்து கூட்டணிக்கு போயிடுச்சு. அப்போ இவருக்கு திருப்பி இன்னொரு தொகுதி ரெடி பண்ணுறதுக்கு மேலே அங்கே ஊரில் இருக்கக்கூடிய இன்னொரு கேண்டிடேட் கொடுத்துலாம். அப்படி தானே பண்ணுவாங்க. ஸோ வந்து அவரை புறக்கணிக்கிறோம், அவரை ஒழிக்கணுங்கிறதுக்காக விடுதலை இதில் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கல. காட்டுமன்னார் கோவிலில் அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க. இப்போ அவங்க எம்பிஏ விட்டுட்டு தேசியத்தை விட்டுட்டு நம்ம வந்து லோக்கல் எலெக்ஷன், லோக்கலில் மக்களை சந்திக்கணுங்கிறதுல அவர் வராரு. இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் சார்? ரொம்ப முக்கியமான ரீசன் அவரே ஒரு க்ளூ கொடுக்குறாரு. தேர்தலுக்கு பிறகான விஷயம் தான் அவருடைய ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த க்ளூ அவரே கொடுக்குறாரு. அவர் வந்து மக்களவை உறுப்பினராக இருக்கிறாரு. 3.5 வருஷத்துக்கு மேலே வந்து இன்னமும் பதவிக்காலம் இருக்குது. அதனால் வந்து அவர் அதுக்கு மீறி இங்கே வர்றாருன்னா இங்கே வந்து அவரால் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட முடியும். அந்த கட்சியில் வந்து கேண்டிடேட்டே இல்லைங்கிற நிலைமை கிடையாது. அவருடைய அக்கா மகளுக்கும் சீட்டு கொடுத்துருக்காரு, அவரும் போட்டி போகிறாரு. ஸோ வந்து ஆளே இல்லாமல் இருக்காங்கன்னு அவருடைய ப்ரிஃபரன்ஸ் தான். அப்போ வந்து அவர் ஏன் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தாருன்னா, ஏன் சட்டமன்ற தேர்தலில் போட்டி நடத்தாருன்னா அவரே ஒரு வார்த்தையை விடுறார். இது தேர்தலுக்கு பிறகான சூழ்நிலைகளை கணத்தில் கொண்டு அப்படின்றார். அப்போ வந்து ஒரு பூர்ண மெஜாரிட்டி வந்து யாருக்கும் கிடைக்காது நம்புகிறாரா? அப்போ நம்மளுடைய முக்கியத்துவம் இங்கே கூடும் அப்படின்னு நினைக்கிறாரா? அப்போ நம்ம வந்து இருந்து ஒரு கேம் ப்ளே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாராங்க கேள்வி. அப்போ யாருமே தனியாக வெற்றி பெற முடியாது, அது திமுகவோ அதிமுகவோ தனிப்பெரும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு நினைக்கிறார் போல தெரியும். அப்போ அவர் கேட்ட தொகுதி கிடைக்கல, கேட்ட அளவுக்கான நம்பர்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுனுடைய வருத்தத்தினுடைய வெளிப்பாடாக சார் அது? அதில் ஹிஸ் ஹாப்பி. அதில் வந்து அவருக்கு வந்து இன்னும் 10-12 கொடுத்துருந்தா சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் 8 சீட்டு வந்து அவர் விரும்பின சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஈஸ் ஹாப்பி அபவுட் த நம்பர்ஸ். அவர் போட்டியிறதுக்கும் நம்பர்ஸ் வந்து கூடியிருக்கா குறைஞ்சிருக்காங்கிறதுக்கு சம்பந்தம் கிடையாது. இல்லை, அது கொடுக்கப்படலை. இப்போ நீங்கள் சொல்றீங்க தேர்தலுக்கு அப்புறமாக அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அவர் பார்க்குறாரான்னு கேட்குறேன். ஸ்ட்ரென்த்து, அதாவது அவருடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக இல்லை, ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அங்கே அரசியல் செய்கிறதுக்கான விஷயம் இருக்குதுங்கிறக்காக அவர் நம்ம என்ன சரியாக இருக்கும்னு நினைப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னது எங்கள் கட்சியில் நாங்கள் மக்கள்கிட்ட நின்று நம்ம வந்து போட்டி போட்டு ஜெயிக்கணுங்கிறக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்ல. அவர் வந்து சட்டம் இப்போ மக்களவை உறுப்பினராக இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா திரு எல் முருகன் வந்து மத்திய அமைச்சராக இருக்கார். ஆனால் அவர் ராஜ்யசபாசி மெம்பர். ஸோ வந்து அவர் வந்து இப்போ அவினாசியில் போட்டிடுறார். நாளைக்கு அவினாசியை வென்றார்னா ராஜ்யசபாசியிட்ட வந்து ரிசைன் பண்ணிக்கலாம். வேறு ஒருத்தருக்கு அப்படியே பிஜேபி சேர்ந்த ஒருத்தருக்கு அவர் கிடச்சிரும். ஆனால் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய திருமாவளவர்கள் நாளைக்கு எம்எல்ஏ ஆகி ஜெயிச்சாருன்னா ரிசைன் பண்ணார் அப்படின்னா அங்கே வந்து வேறு ஒருத்தர் தான் நீங்கள் வந்து எலெக்ஷன் நடத்தணும், பை எலெக்ஷன் நடத்தி தான் நீங்கள் கொண்டு வர முடியும். அப்போ இதுவும் அதுவும் வேறு அதில் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ அதையும் தாண்டி அவர் நிற்கிறாருன்னு தேர்தலுக்கு பிறகான கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறார். சீமான் அதுதான் அவர் கேட்குறாரு. அப்படி அந்த பதவியை விட்டுட்டு இங்கே நிற்கிறாரு அப்படின்னா திரும்ப அங்கே ஒரு பை எலெக்ஷன் வைக்கணும், அதற்கான செலவை யார் இருப்பாங்க, இதுக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டு வரணும், எங்களுடைய கொள்கை இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இல்லை, செலவு யார் ஏற்கிறாங்கிறது வேறு, செலவு மக்கள் தான் இருப்பாங்க, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. பட் வந்து அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ராஜதந்திரம் என்னங்கிறது நம்ம பார்க்கணும். அதில் வந்து பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, அதை வி ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறமாக நீங்கள் எந்த கட்சியினுடைய வேட்பாளர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க களத்தில், இவங்க இந்த கீ கேண்டிடேட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த போட்டி பலமாக இருக்கா சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரம்பூர் ஸ்டார் கேண்டிடேட் நிற்கிறதுனால அது ரொம்ப ஒரு நல்ல எல்லாரும் பார்க்கக்கூடிய கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதி ஆயிடுச்சு. அது மாதிரி சிஎம் நிற்கக்கூடிய கொளத்தூர், சேப்பாக்கம், இதை தாண்டி இந்த கேண்டிடேட்னால இந்த தொகுதி வந்து கவனம் பெறுது அப்படின்னு நீங்கள் ஏதாவது தொகுதி நினைக்கிறீங்களா? தொகுதி வந்து நிறைய நினைக்குது. இப்போ வந்து சௌமியா அன்பன்மை போட்டிடுறாங்க தருமபுரியில், அதனால் அது ஒரு முக்கியமான விஷயந்தான். பெண்ணாரத்தில் வந்து காங்கிரஸ் சார்பாக தமிழ்குமரன் நிற்பார் அப்படின்றாங்க, ஜிகே மணி பையன், அதனால் அது முக்கியத்துவம் பெறும். விஜயபிரபாரன் நிற்பார் விருதுநகர் பகுதியில், அப்புறம் அது வந்து முக்கியத்துவம். அதனால் ஒரு எல்லாமே வந்து ஒரு கவனம் பெறும். நம்ம ஊடகங்கள் சும்மா விட்டுருமான்னு யாரெல்லாம் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்து அது வந்து வந்துச்சு ஜெயிச்சார் தோத்தான்னு சொல்லிட்டு நினைப்பேன், அது வேறு விஷயம். பட் கேண்டிடேட் செலெக்ஷனில் ஏடிஎம்கே பெட்டராக செயல்பட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நிறைய சிட்டிங் எம்எல்ஏஸ், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட தலைவர்கள், ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், ஹெவி வெயிட்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டது மூலமாக அவங்க தலையில் ரெஸ்பான்சிபிலிட்டியை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பெரிய பயங்கரமான ஸ்ட்ராங் இருந்தான்னு சொன்னீங்க, நீங்கள் வாங்க ஜெயிங்க. இப்போ திரு சி வி சண்முகம் இருக்கிறார், மயிலம் சட்டமன்ற தொகுதியை கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் இப்போ அந்த விழுப்புரம் மாவட்டமே ஃபுல்லாக இருக்குது, பழைய கள்ளக்குறிச்சி கூட வாங்க நீங்கள் நில்லுங்க ஜெயிங்க அப்படின்னு எல்லா மாவட்டத்திலும் எல்லா முக்கியமான பெருமளும் கொடுத்துறாங்க. ராஜேந்திர பாலாஜி கொடுக்குறாங்க, கடம்பூர் ராஜு கொடுக்குறாங்க. அப்படி எல்லா முக்கியமான கொடுக்கும்போது அவங்க அதாவது எம்ஜிஆர் பீரியட் மன்னிக்கணும், ஜெயலலிதா பீரியடில் இருந்தவங்களுக்கு அப்படியே வந்து கொடுக்குறாங்க, வாங்க நில்லுங்க அப்படிங்கிறது. அப்போ வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள்ட்ட கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்க ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னு கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். அந்த செலெக்ஷன் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுபோல் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் நிற்கலை அப்படிங்கிறதே பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம்தான். டிஎம்கே அது அந்த கள நிலவரம் தெரிந்து தான் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்னு ரொம்ப பெரிய வியப்பாக இருந்துச்சு. அதுவும் நான் ஏற்கனவே அக்கா வானதி அவர்களுக்கும் திரு நயனாருக்கும் சொன்னது தான். நீங்கள் வந்து உங்கள் சொந்த ஊர்,
அதை விட்டு நீங்கள் ஏன் நிற்கிறீங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. பெரம்பலூர்லேருந்து ஊட்டிக்கு போனார் அப்படின்னா பட்டியலம் தொகுதி மாறிடுச்சுங்கிறதுக்காக கலைஞர் மாற்றி விட்டாருங்கிறதுக்காக போயிருக்கலாம் ராசா அவர்கள். ஆனால் இங்கே ஏன் இவங்க மாறுறாங்கன்னு தெரியவில்லை. அவருடைய ஒரு தனி தொகுதியாக மாற்றலை, அவர் ஜெயிச்ச தொகுதி. அப்போ வந்து எம்ஆர் விஜயபாஸ்கருக்கான செல்வாக்கு கூடிக்கிட்டே போகுது, நமக்கு உள்ளூரில் நன்மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது, அப்படி ஏதாவது பார்த்தாரான்னு தெரியல. அங்கேருந்து சொந்த ஊர்லேருந்து வெளியூரில் வந்து போட்டி போடுறதுக்கான விஷயங்கள் இல்லை. நீங்கள் எல்லாம் கொங்கு மண்டலத்தில் வந்து ஒரு ஆட்டம் காண வைக்கணுங்கிறக்கா வந்தாருன்னா அது ஆட்டம் எங்கேனாலும் உட்காந்து காண வைக்கலாம். அதில் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து நீங்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கான பொறுப்பாளராக போட்டால் கூட அவர் வேலை பார்ப்பார். அவருடைய வேலைத்திறனில் யாரும் வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. அப்போ வந்து அவர் கொங்குபட்டில் கேண்டிடேட்டாக வந்தால் தான் பண்ண முடியுங்கிறது நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ இன்னும் நான் அறிஞ்ச வகையில் அங்கே வந்து அவருக்கு ஒரு சேலஞ்ச் தான் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து ஈஸி கேம் இல்லைன்னு நினைக்கிறேன். அரவக்குறிச்சி கூட அது டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து. ஏன்னா அம்மன் அர்ஜுன் அவருக்கு எதிராக நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். அது வந்து அவர் கோவை தெற்கில் இருந்தும் ஜெயிச்சவர், கோவை வடக்கில் இருந்தும் ஜெயிச்சவர். அப்போ வந்து ஏற்கனவே கோவை தெற்கு அவருடைய தொகுதி தான் கூட. அப்போ அவர் வந்து நிற்கும் போது அவரால் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வந்து ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அண்டு வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு கோவை மக்கள் வந்து பெரிய வரவேற்பு கொடுத்து நான் அறியலை. அது வந்து திரு கமல்ஹாசன் வந்தபோது அதற்கான வாய்ப்பு கிடைக்காம வந்ததும் திருமதி வானதிக்கு கிடைச்ச மாதிரி ஒரு முக்கியமான உதாரணம். ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் இருந்துக்கங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க தானே அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கேருந்து நிற்க போகிற நம்ம ஆளுங்க தானே. அப்போ அவங்க நினைப்பாங்க அந்த ஊரில் ஒரு ஆள் இந்த ஊரில் நமக்கு 2 ஆள் கிடைச்சிருக்கணும், நீங்கள் அங்கே வந்து போட்டி மூலம் நமக்கு வேறு வாய்ப்பு கிடைப்போது அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் வந்து வெளியூர் மக்கள்கிட்ட கொஞ்சம் கோவை மக்கள் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க. பேசிக்கலாகவே அவங்க வந்து வெளியூர் மக்கள்கிட்ட நட்பு பாராட்டுறது வேறு, உறவு அமைக்கிறது வேறு. அப்போ வந்து எங்கள் ஊர் எம்எல்ஏ அப்படின்னா அது எங்கள் ஊர் எம்எல்ஏ எங்கள் ஊருக்கார கிடையாதுங்க, அவர் நாங்கள் அரவக்குறிச்சிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் அதை ஒப்புக்கொள்வாங்களான்னு பார்க்கணும். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரம் கொடுத்ததுக்கு.